நடிகர் சூர்யாவோட நடிப்புல அடுத்ததா ரிலீஸ் ஆக இருக்க விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படம் மேல பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குங்க. கருப்பு திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சூர்யா முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க இந்த திரைப்படத்தை வெங்கி அட்லூரி இயக்கி இருக்காரு. ஒரு வித்தியாசமான காதல் குடும்ப திரைப்படமா உருவாக்கி இருக்க இந்த படத்தோட திரைக்கதை அமைப்புல நடிகை ஜோதிகா முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வெங்கி அட்லூரி சமீபத்திய பேட்டியிலையும் சொல்லி இருந்தாரு. திரைப்படம் திரைக்கு வர்றதுக்கு சில வாரங்களே இருக்க நிலையில படத்தோட கதையை கேட்டு நடிகை ஜோதிகா கொடுத்த கருத்துக்கள் பத்தி இயக்குனர் வெங்கி அட்லூரி பேசி இருந்தாரு. கதையை எழுதும் போது அவர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கிட்ட விவரிச்சதாவும் அதுல ஜோதிகா தான் முதல்ல கதையை கேட்டவங்கல ஒருத்தர்னு சொல்லி இருந்தாரு. கதையோட முதல் பாதிய ரொம்பவே ரசிச்சு கேட்டாங்களாம் ஜோதிகா. திரைக்கதைய மேலும் சுவாரஸ்யமாக்க சில முக்கியமான ஆலோசனைகளையும் கொடுத்திருக்காங்க ஜோதிகா. அது படத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சதுன்ட்டும் சொல்லி இருந்தாரு வெங்கி அட்லூரி. ஜோதிகா கொடுத்த அந்த குறிப்பிட்ட ஆலோசனை என்னன்றத படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்பலன்ட்டும் வெங்கி அட்லூரி சொல்லிட்டாரு. படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை பத்தி ரசிகர்களே தெரிஞ்சுக்குவாங்கன்ட்டும் சொல்லிட்டாரு. 40 வயசை கடந்த ஒரு துப்பாக்கி சுடுற வீரருக்கும் அவரை விட ரொம்பவே இளமையான ஒரு பெண்ணுக்கும் இடையில மலர்ற எதிர்பாராத வித்தியாசமான உறவையும் அது அவங்களோட வாழ்க்கைய எப்படி மாத்துது அப்படின்றதையும் மையமா வச்சுதான் இந்த காதல் குடும்ப திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்துல சூர்யா பாத்தீங்கன்னா சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்ற 40 வயசுக்கும் மேற்பட்ட திறமையான பிஸ்டல் ஷூட்டர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியா மேடி அப்படின்ற கதாபாத்திரத்துல மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. வயசு வித்தியாசம் காரணமா சூர்யா தன்னை விலக்கி வைக்க முயற்சி பண்ணாலும் அவர் மேல காதல் வர்ற மாதிரி பெண்ணா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. மேலும் ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டன், நாசர்லாம் பாத்தீங்கன்னா துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள பாத்தீங்கன்னா நேத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுடைய குரல்ல ரிலீஸ் ஆச்சு, வெட்டிங் சாங். அந்த பாடலும் பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிருச்சுன்னு தாங்க சொல்லணும். பயங்கரமா இருக்கு அந்த பாட்டும். சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ஃபோர்டியூன் 4 சினிமாஸ் நிறுவனங்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 உலகம் ஃபுல்லா திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. நிமிஷ் ரவி ஒளிப்பதிவு பண்ண நிவின் நூலி படத்தொகுப்பு பணிகளை செஞ்சிருக்காரு. சூர்யாவோட மாறுபட்ட நடிப்பு, ஜோதிகா பரிந்துரைத்த அந்த சிறப்பு மாற்றம் என்னவா இருக்கும் அப்படின்றத திரையில பாக்குறதுக்காக இப்பவே ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு டவுட்டுங்க. அதாவது சூர்யா பாத்தீங்கன்னா 40 வயசுக்கும் மேற்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வெங்கி அட்லூரி சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாருங்க. ஆமாங்க, அந்த வெட்டிங் சாங்ல பாத்தீங்கன்னா மமிதா பைஜுவோட சின்ன பையன் மாதிரி இருக்காருங்க நம்ம தலைவரு. சப்பா, நாளுக்கு நாள் இந்த மனுஷனுக்கு மட்டும் வயசு பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகும், இவருக்கு மட்டும் வயசு இறங்கிக்கிட்டே போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. 40 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பையனுக்கும் ஒரு இளமையான பொண்ணுக்கும் வர்ற காதல் தான் இந்த படத்தோட கதைன்னு சொன்னாரு. ஆனா சூர்யானாவை பார்க்க மமிதா பைஜுவோட சின்ன பையனா இருக்காரே. சரி, எப்படியோ ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆக போகுது. தாறுமாறா வெற்றி அடைய போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.